ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே பாடல்கள் கூறு ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். தேவனுடைய கிருபை, தெய்வ சமாதானம், தேவனுடைய மகிழ்ச்சி எப்பொழுதும் என்றொன்றும் உங்களோடும் உங்களுடைய பிள்ளைகளோடும் தொடர்ந்து இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த பாடகர் குழு ஆராதனை நடத்துவதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அருமையான நம்முடைய பாடல் குழுவினர்கள் அருமையான பாடல்களை பாடினார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் பாடல் அதை ஆயத்த பண்ணும்போது முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். ஒருவேளை அநேக பிள்ளைங்க 10th 11th 12th படிக்கின்றார்கள், அதே போல் கல்லூரிக்கு வேலைக்கு போகிறாங்க. இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து இந்த பாடலை படிக்க வேண்டும் என்பதற்காக அநேக பிரயாசம் எடுத்தாங்க. அருமையான பாடல் குழுவினருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் இசையை வாசித்த தம்பி, வயலின் வாச தங்கச்சிக்கும் அதுக்கு நன்றி தெரிவித்துக்கின்றோம். உற்சாகமாக உண்மையிலே ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. என்ன ஒரு கிராமமாக இருந்தாலும் அழகாக வயலின் வாசிக்கின்ற, இசை வாசிக்கின்ற ஒரு 2 பேர் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது கிராமத்து சபையில் இப்படிலாம் எதிர்பார்க்கலாமாங்கிறது ஆனால் நல்ல திறமையான பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம கடவுளுக்கு தான் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் துதியும் மகிமையும் யாருக்குரியது? இறைவனுக்கே உரியது. ஹல்லேலூயா. அதே போல் ஆராதனையும் நலமாக நடத்தினார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர்கள் ஜெபியுங்கள். நம்முடைய பிள்ளைகள் வளர்ச்சி அடைவது, திருச்சபை வளர்ச்சி அடைவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ஆனபடினாலே உங்களுடைய பிள்ளைகள் யாவரையும் உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளிலே தேவனுடைய செய்தி கொடுப்பதற்கு யாரை கூடலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கும்போது நம்முடைய சபை ஊழியர் அறமாக இந்த கொயரை, இந்த பாடல் ஆராதனை நடத்துவதற்கு நல்ல முயற்சி செஞ்சாங்க. இங்கே கேட்டாங்க. உற்சாகமான ஒரு சபை ஊழியர் சேர்த்தனை எல்லாம் பொறுப்பட்டு சேர்ந்தாங்க. அந்த சபைகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் கேட்கும்போது ஜோன்ஸ் ஐயா கூடலாம் அப்படின்னாங்க. உண்மையிலே ஜோன்ஸ் ஐயா எனக்கு இப்போ இல்லை, 2002 ஐயாவை காட்டிலும் அம்மா ரொம்ப எனக்கு பழக்கம். நாங்கள் 2002 TDOயில் இருக்கும்போது நீ எங்கே இருக்கிறாய் அந்த தலைப்பு கேசட்டை பார்த்தீங்கன்னா நான் அம்மா அப்படிலாம் பாட்டு படிச்சிருப்போம் சிடியில். நாங்கள் எப்போவுமே தங்கக்கா அப்படின்னு கூடுவோம் அவங்கள. ஆமாம். அதே போல் ஐயா இந்த பிஎஸ் சிஸ்டத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அப்போ ஐயா ரொம்ப சந்தோஷம். 2வது எங்கள் மாமாவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, எங்கள் சின்ன மாமனார் விஸ்வவாணியில் பணியாற்றி கொண்டு இருக்காங்க, வில்சர் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஐயாவை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். குடும்பமாக வரல, அவங்க கரங்களுக்கு வரவேற்புமா. சரி. அவங்க அல்லந்து ரிட்டையர்ட் ஆகணும். இப்போது TWR டிரான்ஸ் வேர்ல்ட் மிஷனில் பணியாற்றிருக்காங்க. நம்பிக்கை டிவியில் ஐயா வருவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பைபிள் ஸ்டடி எடுத்துகிட்டு இருக்காங்க. தீமோத்தேயு சரிண்ணா. நம்பிக்கை டிவி பார்த்தீங்கன்னா மதியம் இல்லையா, ஆமாம், சாயங்காலம் 4 மணிக்கு வருவாங்க. காலையிலும் அவங்க நம்பிக்கை டிவியில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா நம்மளுடைய மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா பாடல் மற்றும் இதில் ரொம்ப கொயர் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. எல்லா பாட்டுமே ஐயாவுக்கு தெரியும். நீங்கள் 2002 அந்த விஸ்வவாணி ரெக்கார்டி சென்டர் பிஷப் ஆஃபீஸில் இருந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. ஆகிய அதில் ரொம்ப ஆர்வமாக உள்ளவங்க. அவங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இப்பொழுது அவர்கள் பத்திரிகையுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். சரி, தலை தாழ்த்தி ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ராஜா, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர். இந்த வேளையிலேயும் உம்முடைய வேத வசனங்கள் மூலமாய் நாங்கள் அநேக புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தல்லும். நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்று நம்ம அறிந்திருக்கிறபடி நமக்கு என்னது? கொயர் சண்டே இல்லையா? பாடகர் ஞாயிறு. இந்த பாடகர் குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்காக பாடுவதற்கு நீங்கள் நேரம் கொடுக்கிறீர்கள். சனிக்கிழமை பயிற்சியை தவற விட்டு விடாது. சரிதானா?
சில கோயில்கள் நல்லா ஒழுங்கு வச்சிருக்காங்க. பிராக்டிஸ்க்கு வரலன்னா அங்கி போடக்கூடாது. புரியுதா? பிராக்டிஸ்க்கு வரலன்னா அன்னைக்கு ஆராதனை பின்னால இருந்து அவங்க அட்டன் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லா பயிற்சி நேரத்துக்கும் நீங்க வந்துருங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பாடகர் குழுவில் இருப்பது ஒரு பெரிய கிருபை என்று சொல்ல வேண்டும். நானும் சிறுவனாக இருக்கும்போது பாடகர் குழுவில் இருந்திருக்கிறேன். பாடகர் குழுவில் இருந்து ஆண்டவரை மையப்படுத்த ஒரு பெரிய கிருபை. சரி, உலகத்துல முதல் எப்போ பாட்டு சத்தம் கேட்டுச்சு? பாட்டு சத்தம் எப்போ முதல்ல கேட்டுச்சு இந்த பூமியில? ஏகப்பா ஏசு கிறிஸ்து பிறக்கும் போதா? எப்போ முதல் கேட்டுச்சு உலகத்துல பாட்டு சத்தம்? வேத புஸ்தகம் வச்சிருக்கவங்க தயவுசெய்து என்னோடு கூட திறந்து கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சரி, நான் திரும்ப வாசிக்கிறேன். அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. எப்போ நடந்தது? அந்த வசனத்துக்கு முன்னால நீங்க போய் பார்த்தீங்களா, யோபோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த உலக பூமியை அஸ்திவாரப்படுத்தும் பொழுது நடைபெற்ற காரியத்தை சொல்லுகிறார். முந்தின வசனம் பாருங்க, 4ஆம் வசனம். நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாயானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டதுன்னா ஆண்டவர் கேள்வி கேட்டுட்டு 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பூமி அஸ்திவாரம் போடும்போது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடின, தேவபுத்திரர் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கம்பீரித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒருவேளை இந்த உலகத்திலே ஜனங்கள் சேர்ந்து முதலாவது பாடிய பாடல் என்ன? வேத புஸ்தகத்தின்படி ஒருவேளை அதுக்கு முந்தி பாடப்பட்டிருக்கலாம். வேத புஸ்தகத்தின்படி முதல்ல எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தை பாருங்கள். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வெளியே வந்த பொழுது அந்த ரட்சிப்பை அவர்கள் அனுபவித்ததினாலே மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் சேர்ந்து பாடினார்கள். அவர்கள் பாடும்போது எப்படி பாடுறாங்க? மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி நாங்க அனுபவிக்கிறோம். வெற்றி சிறந்தது யாரு? கர்த்தர் வெற்றி சிறந்தார். ஆனபடினாலே அவரை பாடுவோம் என்று சொல்லி பாடினார்கள். ரட்சிப்பை அனுபவிக்கும் பொழுது நாம் பாட முடியும். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருங்கிற சந்தோஷம் என்னை வாயை திறந்து பாட வைக்கும். ஆண்டவர் என் வாழ்க்கையிலே நன்மை செய்திருப்பதை உணரும் பொழுது என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் பாட முடியும். ஆனால் பாடல் பாடும் பொழுது கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து தெளிவாய் அவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். சரிதானா? நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இன்னும் நம்ம சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நான் ஆவியோடும் பாடுவேன், தாளத்தோடும் பாடுவேன். சிலவங்க தாளமே இல்லாமல் பாடுவாங்க, அவங்களோட சேர்ந்து யாரும் பாட முடியாது. ஆனால் நம்ம கொயர் பரவாயில்ல, ரொம்ப அழகா தாளத்தோடு நீங்கள் பாடினீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். வார்த்தை வாயிலிருந்து வந்தால் மட்டும் காரணம். நம்ம சிறு வயதுலேருந்தே நிறைய பாட்டை பாடுறதுனால பல நேரங்களிலே ஆலயத்திலே நாம் பாடும் பொழுது கருத்தை உணராமல் நம்ம வாய் பாடும். ஆனால் இன்னைக்கு நிறைவேறி பார்த்தா நீங்கள் பாடலை. பாட்டு நேரத்தில், பாடல் நேரங்களில் கர்த்தரை போற்றி என்கிற பாடல் இல்லையா, 3 வாலிபர்களின் கீதம் என்று அழைக்கப்படுகிற பாடல், அதை பாடும்போது கூட நிறைய பேர் நீங்கள் பாடாமல் நின்னீங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அது எவ்வளோ ஒரு அருமையான பாடல். அந்த பாடல் சொல்லுது, மழையே என்ன பாடுன்னு சொல்லுது, மேகமே பாடுன்னு சொல்லுது, இருளே பாடுன்னு சொல்லுது. எல்லாம் உலகத்தில் பாடும்போது நம்ம பாடாமல் நிற்கிறோமே என்று சொல்லி நான் யோசித்தேன். ஆலயத்துக்குள் வந்தால்
கருத்தை உணர்ந்து பாட வேண்டும். கருத்தை உணர்ந்து பாடல்னா அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நம் பாடல் பாடும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நீங்க பழைய ஏற்பாட்டு புத்தகங்களின் பல பகுதிகளை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 4000 பாடகர்கள் இருந்திருக்கிறார்கள். 4000 பாடல்கள். இன்னைக்கு நெகேமியான் புத்தகம் வாசிக்க கேட்கும்போது நெகேமியா கூட்டம் வந்து அப்பதான் செட்டில் ஆகுறாங்க. ஆனா ஆலயத்துல அந்த பாடகர் குழு முதல் கொண்டு வரிசைப்படுத்துகிறார்கள். கொஞ்சம் ஆட்கள் தான் வந்தாங்க. ஆனா அந்த ஒழுங்கையும் அவர்கள் செய்தார்கள் வந்த உடனே. அப்போ ஆண்டவரை பாடுவது என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். தாவீது ராஜா அநேக பாடல்களை எழுதினார். ஆங்கிலத்திலே நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்துறோம்? வர்ஷிப் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம். சரிதானா? இந்த வர்ஷிப் என்ற வார்த்தை எப்படி வந்தது என்று சொன்னால், டெல்லிங் காட் ஹிஸ் வர்ஷிப், தேவன் எத்தகையவர் என்பதை அவரிடத்திலே சொல்வதுதான் என்னது? வர்ஷிப். சரிதானா? டெல்லிங் காட் ஹிஸ் வர்ஷிப், அவர் எத்தகையவர், என்ன தன்மை உள்ளவர் என்பதை சொல்வதுதான் ஆராதிப்பது ஆண்டவரை. அப்படி ஆராதிக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நாம் பெற்ற அனுபவங்களை கொண்டு அவரை நாம் புகழ்ந்து பாடும் பொழுது உண்மையாய் நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருக்க ரட்சிப்பென்று தெரிஞ்ச ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அந்த துதி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு அதை நாம் ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது அந்த துதியை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரத்தில் எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஒவ்வொரு நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் நன்றி உணர்வோடு ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோம் என்றால் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வார். அது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறை குற்றங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எனக்கு எத்தனையோ நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். ஆண்டவரே இதெல்லாம் உடைய கிருபை, உடைய இரக்கம் ஆண்டவரே. இப்படி நம்ம உணர்ந்து ஆண்டவரை பாடும் பொழுது அந்த துதி ஸ்தோத்திரங்களை ஆண்டவர் பூரணமாய் ஏற்றுக்கொள்கிறவராயிருத்தார். வெறுமனே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தை வராம வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஏற்றுக்கொள்ள மாட்டார். வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும், உணர்ந்து சொல்ல வேண்டும். ஆண்டவர் உங்களை சுகமாக்கி இருப்பார். ஆண்டவரே நீர் குணமாக்குகிறவர் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் வியாதிகளை குணமாக்குகிறவர் உமக்கு ஸ்தோத்திரம், ஆபத்து நேரத்தில் உதவி செய்கிறவர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் ஞானம் தருகிறவர் உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு ஆண்டவர் செய்த காரியங்களை சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடும்போது அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் துதி ஸ்தோத்திரமாக இருக்க வேண்டும். பாடகர் குழுவில் இருக்கிற அருமையான பிள்ளைகளும் நீங்கள் பாடல் பயிற்சி நேரத்திலேயே அந்த பாடலின் கருத்தை யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலுக்குள்ள ஒவ்வொருவர் பார்த்து கருத்தை அர்த்தத்தை சொல்லணும், ஒவ்வொருத்தர் சொல்லணும். அந்த பொறுப்பை கொடுக்கணும். பாட்டு நடத்துறவங்க மட்டும் இல்லை, பாடல் குழுவில் உள்ளவங்க அந்த பாட்டை பற்றி நல்லா வாசிச்சுட்டு வேதத்தில் எந்த பகுதியிலிருந்து சொல்லுது. இன்னைக்கு நீங்கள் ஸ்பெஷல் சாங் பாடும் போது அருமையாக உங்களுடைய ஊழியர் சொன்னாங்க, இந்த பாட்டு இந்த வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. அப்போ ஒவ்வொரு பாட்டும் என்ன அடிப்படையில் எழுதப்பட்டது என்பதை அறிந்து உணர்ந்து நாம் பாடும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாக காணப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய கிருபையை மிக அதிகமாய் அவர் உணர்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு வாசி பார்த்தோம்னா நமக்கு தெரியும், ஆண்டவர் எவ்வளவு எனக்கு மேல் கிருபை இருக்கு. அதனாலதான் அவர் சொல்லி கொடுத்த பாட்டு தான் என்னது? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆசரிப்பு கூடாரத்துல இந்த பாட்டை சொல்லி கொடுத்து பாட வச்சாரு. சாலமோன் ராஜா அவருடைய காலத்திலே தேவாலயம் கட்டப்படும் பொழுது பாடின பாட்டம் என்ன பாட்டு தான்? அதே பாடல் தான். அப்படி பாடலை கருத்தோடு பாடும் பொழுது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். அங்கே ஆலய பிரதிஷ்டைக்காக ஆலயம் ஆயத்தமாக்கப்படுகிறது. அப்போ எல்லாரும் சேர்ந்து அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. 13ஆம் வசனம் பாருங்க. ஏமா நான் என்ன நிறைய பேர் வாசிக்கிங்க ஒருத்தருக்கேன், நான் வாசிக்கிறேன் கவனிங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிகை, அவரோர் பைபிள்ல பாருங்க, அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் சேர்ந்து வாசிங்க, கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள்.
ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர், பூரிகைகள், தாளங்கள், கீதவாத்தியங்களுடைய சத்தத்தை துவனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை சோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாய தேவாலயம் மேகத்தினாலே நிறையப்பட்டது. அடுத்த வசனத்தில் பார்ப்பீங்களா, அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிட்டு கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் பாடும் பொழுது எல்லாருமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடியிருப்பாங்க இல்ல. 1 கொரிந்தியர் 14:15 பவுல் சொல்ற மாதிரி ஆவியோடும் கருத்தோடும் அவர்கள் பாடியிருப்பார்கள். ஆலயத்தை பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சியோடு அவர்கள் பாடினார்கள். அப்படி அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய கிருபையை பாடும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே வந்தது. ஆலயம் அவருடைய மகிமையினாலே நிறைந்தது. ஊழியக்காரர்கள் நின்று வேலை செய்ய முடியல, பலி செலுத்த முடியல, அந்த அளவுக்கு அவனுடைய மகிமை நிறைந்தது. ஐயா, அன்னைக்கு அது தேவாலயத்தில் நடந்துச்சு, இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கும் நடக்கும். நாம் ஒவ்வொருவரும் பாடல் பாடும் பொழுது கருத்தை உணர்ந்து நாம் பாடுவோம் என்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய ஆலயத்தில் நாம் ஒவ்வொரு நேரமும் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். ஆலயத்தில் மட்டுமில்ல, தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய வீடுகளிலே உட்கார்ந்து நம்ம பாடும் பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வீட்டிலே நாம் அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குது? கை தூக்க சொல்லலை, நீ யோசிச்சு பாருங்க. குடும்ப ஜெபம் இல்லைன்னா உங்க வீட்டில் கூரை இல்லைன்னு அர்த்தம். சரியா? குடும்ப ஜெபம் இல்லைன்னா இல்லை, என்ன இல்லை? கூரை இல்லை. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. இது பேராயர் ஜெபராஜ், நம்முடைய பேராயத்தில் இருந்த அத்தியட்சர், அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான ஒரு வாசகம். அப்படி குடும்ப ஜெபத்தில் உட்கார்ந்து கணவன் மனைவி பிள்ளைகளாய் வயதானவர்களாய் சேர்ந்து கர்த்தரை பாடி துதித்து சோத்தரித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். இந்த பகுதியிலே நாம் பார்ப்பது போல ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆலயத்தில் வந்தாலும் எல்லாரும் கருத்தை உணர்ந்து பாட வேண்டும். ஒரு மனப்பாடு இருக்கணும். ஒரு மனதோடு அப்படி பாடும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை அவர் நம் கேட்கிறவராய் இருக்கிறார். ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரியா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ வரும்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மட்டும்தான் அது வரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மட்டும்தான் வரும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் கடந்து வந்தவர். நான் உண்மையான துதி சோத்திரத்தை எடுக்கும்போது அவர் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து என்னுடைய வார்த்தையை கேட்க அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் குடும்ப ஜெபத்தில் நீங்கள் பாடல் பாடி ஜெபிக்காமல் இருப்பீர்கள் என்றால் இன்று முதல் பாடுங்க. குறிப்பா கோயிலில் இருக்கிற தம்பிமார் தங்கச்சிமார், உங்க வீடுகளில் நீங்க ஆலயத்தில் கோயிலில் இருக்க மட்டும் காணாது, உங்க வீட்டில் நீங்க தான் யாரு? குடும்ப ஜெபத்துக்கு பொறுப்பு. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டாவது எல்லாரும் சேர்ந்து பாடி குடும்ப ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அற்புதங்களை செய்வதை நீங்கள் அனுபவிக்க முடியும். இரண்டாவதாக, இந்த நாம் ஜெபிக்கும் பொழுது நடைபெறுகிற மற்றும் ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை திறந்து பாருங்கள். எல்லாருடைய வேத புத்தகத்திலையும் திறந்து வைத்துக் கொள்ளுங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம். உசியா ராஜா மரித்து போய்விட்டார். அவருடைய உயிர் நண்பனான ஏசாயா மிக கவலையோடும் பாரத்தோடும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வருகிறார். அப்படி ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது அவர் பார்க்கிற ஒரு காட்சி, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனம் மேலே வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் எத்தனை சட்டை இருந்துச்சு? 6 சட்டை இருந்துச்சு. 2 சட்டைகளால் முகத்தை மூடி கால்களை மூடி 2 சட்டைகளாய் பறந்து என்ன சொல்றாங்க? ஒருவரை ஒருவர் நோக்கி சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவருடைய தன்மையைத்தான் அந்த கேரூப்களும் பாடுகிறது. ஆண்டவரே நீர் பரிசுத்தர், ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் வல்லவர், நீர் மகிமை நிறைந்தவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர். ஆண்டவருடைய தன்மையை சொல்லி பாட 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 அந்த இடம் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே நிரம்பும். அப்ப என்ன செஞ்சு தெரியுமா? வாசல் கதவு கூட என்ன செஞ்சுட்டான்? ஆட ஆரம்பிச்சிட்டான். நீங்க அடுத்த பாருங்க. கூப்பிடுவருடைய சத்தத்தால் வாசல் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினாலே நிறைந்தது. உள்ள நுழையும் போது அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செஞ்சிருப்பாரு?
எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தன் பாடும்போது அவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் பரிசுத்தர், ஆண்டவரே நீர் பரிசுத்தர், ஆண்டவரே நீர் பரிசுத்தர் என்று பாடிக்கொண்டே இருந்திருப்பார். அப்படி பாடும் பொழுது உடனே அங்க நடக்கிற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்திலே பாட ஆரம்பிச்சவரை அதுக்கு மேல் பாட முடியல. ஏன் பாட முடியல? அவருடைய உள்ளத்திலே ஒரு பாவ உணர்வு உண்டாகிறது. நாமும் ஆண்டவரை பாடும் பொழுது நம்முடைய குறைகள் குற்றங்களை நாம் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் என்ன சொல்கிறார்? ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமா இருக்கிறேன், சேனையில் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் கண்டதே என்று சொல்லி சொல்கிறார். ஆண்டவரை கருத்தோடு பாடும் பொழுது பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவர் பாடும்போது நம்ம வாழ்க்கையில் உள்ள அசுத்தத்தெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு உணர்த்துவார். நம்முடைய அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான வார்த்தைகள், அசுத்தமான செயல்கள், அசுத்தமான விருப்பங்கள், இதையெல்லாம் ஆண்டவர் உணர்த்துவார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே ஆமா நான் அந்த நேரத்தில் நினைத்த காரியம் பாவமான காரியம், நான் யோசிச்ச காரியம் தவறான காரியம், இது அசுத்தமான காரியம், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே என்னை மன்னியும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாவ மன்னிப்பு கேட்போம், பாவ அறிக்கை செய்வோம். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசனம் செய்தார். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடும் பொழுது நம்முடைய அசுத்தத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். உணர்த்தின உடனே அதை மறைக்காமல், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உடனே அங்கே உள்ள சேராபீன்ல ஒருத்தன் பலிபீடத்திலிருந்து வந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் நெருப்பு தழல் எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. இவ்வளவு ஒரு அருமையான காரியம் இல்லையா? ஒவ்வொரு நேரம் நம்ம பாட்டல் பாடும் போதும் ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்களை நாம் உடனுக்குடன் அறிக்கை செய்வோம் என்றால் பாவ மன்னிப்பின் நிச்சயமும் சந்தோஷமும் இன்னும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெருகிவிடும். அது மட்டும் இல்ல, இந்த வேத பகுதி கற்றுக் கொடுக்கிற மற்றும் ஒரு காரியம் என்னவென்றால் 8ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். ஆண்டவர் உள்ளத்தில் இருக்கிற விருப்பத்தை ஏசாவினிடத்திலே சொல்லுகிறார். ஏசாயாவினிடத்திலே சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் எத்தனையோ நேரங்களிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய அலுவலகத்திலே எப்படி இந்த காரியத்தை செய்யணும், எப்படி இதை செய்யணும், திருமண காரியம் எப்படி இதை செய்யணும், வேலை காரியம் எப்படி இதை செய்யணும், நாம் யோசித்து தீர்மானிக்க முடியாத சூழ்நிலைகளிலே ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஏமா இது வழி இல்லை நட அப்படிங்கிற மெல்லிய சத்தத்தை, வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனா ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்திலே உள்ள அவருடைய விருப்பத்தை, சித்தத்தை, திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இங்க ஏசாயா வேற எந்த ஒரு மனபாரத்தோடும் போகல. தன்னுடைய நண்பர் உசியா ராஜா இறந்து விட்டார், அந்த ஒரு பாரத்துல தான் அவர் சென்றார். ஆனா எப்பா உசியா தவறு செய்தார், அவர் மரித்து விட்டார். ஆனா நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, அதைத்தான் ஆண்டவர் ஏசாயாவுக்கு ஞாபகப்படுத்தினார். உடனே என்ன சொன்னார் ஏசாயா? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆலயத்திற்கு வரும் பொழுது இந்த காரியத்தை நான் எப்படி செய்வது என்ற கேள்விக்குறியோடு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடு நீங்கள் பாடும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்துவார். இது வழி இல்லை நட என்கிற மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். ஏனென்றால் வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கும் பொழுதுதான் அந்த வழி நடத்தலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ரெண்டாவது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக, கருத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கும் போது இன்னும் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் எப்பொழுதும் நம்மை அழுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தை எப்படி நாம் மேற்கொள்றது, இந்த ஒரு காரியத்தை நான் எப்படி மேற்கொள்கிறது, இந்த எண்ணம் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், துதியினால் மட்டுமே அப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள முடியும். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு கானானுக்குள்ளே வருகிறார்.
யோர்தானை கடந்து விட்டார்கள். ஆனால் அங்கே போனா பெரிய பட்டணம், எரிகோ பட்டணம். அதற்கு 2 மதில்கள் இருந்தது என்று அகழ்வாராய்ச்சியினர் சொல்லுகிறார்கள். தோண்டி பார்த்தவங்க 2 பெரிய கோட்டை இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் அது எப்படி மேற்கொள்வது? இதுவரைக்கும் கோட்டை பத்தி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எகிப்தில் எந்த ஒரு பட்டணத்துக்கும் கோட்டை கிடையாது. அப்போ என்ன செய்ய? ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். 7 நாள் சுற்றி வாருங்கள். 7ஆவது நாள் என்ன செய்யணும்? 7ஆம் முறை ஆர்ப்பரிக்கும்படியாக ஆண்டவர் சொன்னார். ஆர்ப்பரிக்கிறனா பொருள் என்ன? ஆர்ப்பரிப்பதென்றால் பொருள் என்ன? உரத்த குரலிலே ஆண்டவரை ஆராதிப்பதுதான் ஆர்ப்பரிப்பது. சரிதானா? சங்கீதக்காரனும் அதை சொல்லுகிறான். 95ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 100ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம பாடுறோம் அதை, இல்லையா? கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கம்பீரமாய் பாடுங்கள். கம்பீரமாய் பாடுறது, ஆர்ப்பரிக்கிறதெல்லாம் அது அர்த்தம். அவங்க கோட்டையை சுத்தி வரும்போது கடைசியில் சும்மா ஓன்னு சத்தம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிங்களா? இல்லை. செங்கடலை கடந்த உடனே எப்படி ஆண்டவர் வெற்றி சிறந்தார் என்பதை நினைவு கூர்ந்து ஆண்டவரை துதித்தார்களோ அப்படித்தான் அவர்கள் ஆண்டவரை துதித்திருப்பார்கள். ஆண்டவரே நீர் ரட்சிக்கிறவர், ஆண்டவரே நீர் பெரியவர். என்ன சொன்னாங்க என்பது பதிவு செய்யப்படவில்லை. ஆர்ப்பரித்தார்கள் என்ற வார்த்தை மட்டும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை சொல்லி ஆர்ப்பரித்தார்களோ தெரியவில்லை. ஆனால் ஆர்ப்பரிச்ச உடனே கோட்டை தன்னால இடிஞ்சு கீழே விழுந்துச்சு. பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை தேடி ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். வேற யாரையும் தேடி வரல. உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தான் தெரியும். வேற யார்ட்டையும் நீங்க சொல்லல சில காரியங்களை. ஆனா அதை நினைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். ஆனா இன்று முதல் அந்த பாரம் உங்களை அழுத்தும் பொழுதெல்லாம் நீங்க ஆண்டவரை துதித்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நீர் நீக்கி போடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் நீக்கி போடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஆண்டவருடைய தன்மைகளை சொல்லி ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். உங்க பிரச்சனை மனசுல வரும் பொழுதெல்லாம் துதிக்க 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 அந்த கோட்டை தன்னால இடிந்து விழும். பிரியமானவர்களே, அது வியாதியா இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனையா இருந்தாலும் சரி, உறவு பிரச்சனையா இருந்தாலும் சரி, பாவ பிரச்சனையா இருந்தாலும் சரி, அடிக்கடி இந்த சோதனையில நான் விழுந்துடுறேன், அடிக்கடி நான் விழுந்துடுறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பாவத்தை நான் வந்து அறிக்கையிடுறேன் ஆண்டவர் சமூகத்துல. கவலையோட வந்திருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. அந்த பாரம் மனதில் அழுத்தம் பொழுது கர்த்தாவே, நீர் எனக்கு விடுதலை கொடுக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு விடுதலை கொடுக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு சின்ன ஃபார்முலா சொல்றேன், மனதில் வைத்துக் கொடுங்கள். V + V = V. சரிதானா? சொல்லுங்க பாப்பா எல்லாரும். V + V = V. ஒரு பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நமக்கு விருப்பம் இருக்க வேண்டும். V. சரிதானா? விருப்பம் இருக்க வேண்டும். ரெண்டாவது விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசமும் விருப்பமும் இருந்தா அடுத்த V என்னது? விக்டரி, வெற்றி. சரிதானா? அநேகர் பாவத்துல தொடர்ந்து வாழ்ற காரணம் விருப்பம் இல்லாமல் இருக்கும் அல்லது விசுவாசம் இல்லாமல் இருக்கும். வியாதியிலிருந்து சோமாகணும்னா கூட விருப்பம் இல்லைன்னா சோமாகாது. எனக்கு இந்த வியாதியிலிருந்து சோமம் பெறணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தால் தான் சோகம் கிடைக்கும். அதனாலதான் 38 வருஷம் வியாதியா இருந்தவனை பார்த்து நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புறாயான்னு கேட்கிறாரு. சிலவங்க சோம் இல்லாம படுக்கையில இருந்து அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்படி இருந்துருவாங்க சிலவங்க. அதே மாதிரி அந்த பாவத்திலிருந்து வெற்றி வேண்டும் என்றாலும் அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு வேண்டும். அடுத்தது என்னால முடியாது, கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற விசுவாசம் வேண்டும். அந்த ரெண்டையும் நம்பி எனக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லி நீங்க வெற்றி கீதம் பாட ஆரம்பிப்பீர்கள் என்றால் விசுவாசானவனை நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். சரியா? மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, 4வதாக வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி உதவி செய்கிறதோ அதே போல நாம் பாடல் பாடும் பொழுது ஆண்டவர் நம்மை அற்புதமாய் அவர் வழிநடத்துகிறார். பிரச்சனையின் மத்தியிலேயும் நாம் ஆண்டவரை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனையின் மத்தியிலேயும் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் எந்த வேத பகுதி? பவுலும் சீலாவும் பிலிப்பி சிறைச்சாலையில் இருந்தார்கள். சிறைச்சாலையில் இருந்தார்கள். பாடுகள் தான், கஷ்டங்கள் தான், அடிதான், ரத்தம் வடிகிறது புண்களிலே.
சங்கிலியால கையை கட்டி போட்டிருக்காங்க. ஆனா அவங்க அந்த சங்கிலியை வச்சு தாளம் போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, பாடியிருப்பாங்க. 2 சங்கிலி வச்சு தாளம் போடுங்க, அழகா தாளம் போடலாம். ஜில் ஜில் ஜில்லுன்னு தாளம் போட்டவங்க பாடி ஆண்டவரை துதித்திருப்பார்கள். கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடினார்கள், துதித்து பாடினார்கள். கட்டடமே அசைஞ்சது, கதவுகள்லாம் திறந்துச்சு. ஒருவேளை வியாதியின் மத்தியிலே நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த வருத்தத்தின் மத்தியிலே இருந்தாலும் சரி, நஷ்டங்களின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே இருந்தாலும் சரி, கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்க மறந்து போக வேண்டாம். ஆலயத்துக்கு வரும் பொழுது மட்டுமல்ல, வீட்டிலே இருக்கும் பொழுதும் பாடிக்கொண்டே இருங்கள், பாடிக்கொண்டே இருங்கள். பாடும்போது பிசாசு ஓடிடும், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கிற இடத்துல அவனுக்கு நிற்க முடியாது, நிற்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை நாம் அனுபவமாக்கிக்கொள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எந்த விதமான வேதனைகள் மத்தியிலையும் ஆண்டவரை நாம் துதித்து ஸ்தோத்தரித்து பாட முடியும். 4 காரியம் சொன்னேன். 1, ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். சரிதானா? 2வது, ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடும் பொழுது நம்மை நமக்கு காட்டுகிறார், ஆண்டவருடைய சித்தத்தை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 3வதாக, ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாய் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, நாம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடும் பொழுது மலை போன்ற பிரச்சனைகளையும் தானாக கடந்து போகும். எரிகோ கோட்டை மாதிரி விழுந்துரும். அந்த பாரம் மனசுல வரும் பொழுதெல்லாம், ஆண்டவரே நீர் பெரியவர், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அந்த கோட்டை தானாக விழும். 4வதாக, பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கும் பொழுதும் அந்த பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். அதன் மூலமாய் ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். பிலிப்பி அந்த ஜெயிலர் அந்த ராத்திரியிலேயே ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு வந்து கேட்டாங்க. நீங்க ஆண்டவரை துதித்து, பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரத்து பாடும் பொழுது மற்றவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவ்வளவு பிரச்சனை வச்சுட்டு இப்படி பாட்டு பாடுறாங்க, எப்படி இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க, அது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி உங்களால முடியுது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு உரிமையாகட்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு போதகர் முதலாவது ஊழியத்திற்கு வரும்போது அவரை ஒரு பெரிய ஒரு கத்தீட்ரல் சர்ச்சில், ஒரு பேராலயத்தில் உதவி குருவாக அவரை நியமித்தார்கள். அங்கே போறாரு. அங்கே அழகான பாடல் குழு ரொம்ப சிறப்பாய் பாடுகிறார்கள். அதெல்லாம் பாடினோடனே அப்பவே பிளான் பண்ண ஆரம்பிச்சார். அடுத்தாப்புல நம்ம எங்கே சர்ச்சில் போடுறாங்களோ நல்ல பாடல்குழு உருவாக்க வேண்டும், ஒரு பெரிய ஒரு ஆசை அவருக்கு. சரி என்று சொல்லி அவர் எதிர்பார்த்த மாதிரியே 2 வருஷத்தில் அவரை வேற ஒரு சின்ன கிராமத்தில் அவர் போட்டார்கள். அந்த கிராமத்தில் ஒரு மலையடிவாரமான கிராமம், ரொம்ப கூட்டம் இல்லை, ஒரு சின்ன சர்ச்சு தான். அநேகர் இருந்தார்கள், பாடகர்கள் இல்லை. அந்த இளம் ஊழியர் அவர்களை, மக்களை பாடக்கூடியவர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து நன்றாக பாடல்களை சொல்லி கொடுத்தார். கிறிஸ்துமஸ் காலம் வந்தது. ஒரு கிறிஸ்துமஸ் கீத ஆராதனைக்காக ஒழுங்கு செய்து எல்லாருக்கும் பாடலை சொல்லி கொடுத்தார். ஆனால் திடீர்னு சொல்லி அவர் சுகவீனமாகிவிட்டார். எதிர்பாராமல் மிக அதிகமாக சுகவீனமாகிவிட்டார். கேரல் சர்வீஸுக்கு முந்தி அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமானது. கடைசியாக அவர் மரித்தும் போய்விட்டார். ஆனாலும் சபையார் நன்றாக பாடலை படித்தார்கள். திட்டமிட்டபடி பாடல் ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டது. எல்லாரும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பாடல் பாடுறதுக்கு வந்துட்டாங்க. மரித்த அந்த ஊழியக்காரர் ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே, நான் அவ்வளவு பயிற்சி செய்தேன், நான் இப்போ அவர்களை பார்க்க முடியாது, அந்த பாட்டு நான் கேட்க முடியாது என்று கவலையோடு அவர் சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாராம், நீ பார்க்க முடியாது, ஆனால் அவங்க பாட்டை நீ என்ன செய்யலாம், கேட்கலாம், அதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னாராம். ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டே இருந்தார். கேரல் சர்வீஸ் வந்துச்சுது, பாடல் நேரம் வந்தது. கோயில் எல்லாரும் நின்று பாடல் பாடுகிறார்கள். ஆனால் பரலோகத்தில் 3 சத்தம் தான் கேட்டுச்சான். 3 சத்தம் தான் இவருக்கு கேட்டிருக்குது. என்ன ஆண்டவரே, கிட்டத்தட்ட 30 பேருக்கு நான் பயிற்சி கொடுத்தனே, 3 சத்தம் தான் கேட்குது. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அந்த 3 பேர் தான் பாடும்போது கருத்தை உணர்ந்து
பாடினார்கள். அவங்க சத்தம் இங்கே வந்து கேட்கும். மைக் வந்து எல்லா சத்தத்தையும் பிக்கப் பண்ணிடும். கருத்தோட பாடினாலும் கருத்து இல்லாமல் பாடினாலும் மைக் எடுத்துரும். ஆனால் அங்கே அது என்ன செய்யாது, நுழையாது. ஆண்டவர் சொல்லி கொடுத்தாராம். அதுக்கு பிறகு ஆண்டவரே உண்மைதான், நான் பாட்டு சொல்லி கொடுக்கும்போது கருத்தை நான் சொல்லி கொடுக்க தவறிவிட்டேன் என்று அந்த ஊழியக்காரர் ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டாராம். அதனால் பாடகர் குழுவிலே பாடகர் சொல்லி கொடுக்கும்போது கருத்தை உணர்ந்து கருத்தை கற்றுக்கொண்டு பாட வேண்டும். பாடல் பாடுகிறவர்களும் கருத்தை உணர்ந்து பாடும் பொழுது ஆண்டுடைய சமூகத்திலே அந்த சத்தம் கேட்கும். உண்மையின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கருத்தோடு ஆண்டவரை பாடும் பொழுது நாம் வேதத்திலே கற்றுக்கொண்ட இந்த அத்தனை காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும். ஜெபமா தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஒருவேளை இதுவரைக்கும் கருத்தை உணராமல் நாம் பாடிய நேரங்களை ஆண்டோடைய சன்னிதானத்திலே அறிக்கை செய்வோம். இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு கூட சில பாடல்களை பாடினோம், ஆனால் நாம் கருத்தை உணரவில்லை. கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்னென்றைக்கும் அவரை துதியுங்கள் என்று பாடினோம். ஆனால் ஆண்டவரே, அது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரவில்லை. என்னை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லைப்பா. இன்று முதல் நாங்கள் குடும்ப ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும். குடும்ப ஜெபத்தில் நாங்கள் பாடல் பாடி உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். தீர்மானம் பண்ணுவோமா? என் கஷ்ட நேரங்களிலும் ஆண்டவரே நான் உம்மை பாடுவேன். தீர்மானம் செய்வோமா? என் பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நான் கவலைப்படுறேன், பயப்படுறேன், ஆனால் உம்மை துதிக்கவில்லை. நீர் எனக்கு வெற்றியை தருவீர், விடுதலையை தருவீர் என்ற விசுவாசத்தோடு நான் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவில்லை. ஒத்துக்கொள்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், பெரியவர் ராஜா. நீர் பரிசுத்தர். பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் வந்து பாடுவதற்கு எங்களுக்கு அருமையான ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறீர். ஒரு பாடல் குழுவை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடல் குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பமாய் தனித்தனியாய் பேராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுது பாடினாலும் எங்கே பாடினாலும் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்ற உண்மையை அவருடைய வாழ்க்கையில செயல்படுத்த நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். பாடல் குழுவிலே பாடலை நடத்துகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். இசை வாசிக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இங்கே இருந்து எழும்புகிற பாடல்கள் உடைய சன்னிதானத்திலே வந்து உம்மை மகிமைப்படுத்தும் பாடல்களாய் அமைய நீர் கிருபை தாரும். நாங்கள் எங்கிருந்து பாடினாலும் கருத்தை உணர்ந்து பாடுவோம் என்ற ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 355வது பாடலை பாடுவோம். பக்தருடன் பாடுவேன்.
கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி கலந்த உள்ளத்தோடு நன்றிக்கு அடையாளமாய் நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். ஸ்தோத்திர காணிக்கை படைத்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன தீர்மானங்களோடு என்னென்ன திட்டங்களோடு நம்முடைய பாதத்தில் வந்து காணிக்கை படைத்தார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அதை நிறைவேற்றி அவருடைய வாழ்க்கையில் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நாங்கள் எந்த நேரத்திலும் நன்றி அறிதல் உள்ள இருதயம் உள்ளவர்களாய், உமக்கு உற்சாகமாய் கொடுக்கும் அறிவுள்ளவர்களாய் வாழ அனுதினம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ நல்லவர், நன்மைகளை செய்கிறவர், எங்களை நேசிக்கிற இறைவன் ஆனபடியால் தான் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து என் தேவைகளை சந்தித்து பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள் வரும்போதெல்லாம் உம்முடைய வேத வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசினீர், இடைப்பட்டி. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் குடும்பமாய், பிள்ளைகளாய், பேர குழந்தைகளாய் இந்த பாடகர் குழு ஆராதனையில் கலந்து கொள்ள நீர் எங்கள் கொடுத்த, நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை வேளையிலும் நாங்கள் பாடல் பாடி உம்மை மகிமைப்படுத்தினோம். வேத வசனங்களை வாசித்து உம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அதை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்து உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துகின்றோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் நன்றிக்கு அடையாளமாய் எங்களையும் காணிக்கையும் படைத்திருக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இப்படி நாங்கள் ஆராதனை நிறைவிலை கடந்து கொண்டிருக்கின்றோம். உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். மனிதன் முகத்தை பார்ப்பான், நீரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர் என்று சொல்லி வேதம் எங்கள் கற்றுக் கொடுக்கிறது. அதை விசுவாசித்தவர்களாய், அதை நம்பினவர்களாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, நீ சொல்லி இருக்கிறீர், நான் மாம்சமனை யாருக்கும் கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்று உண்டோ, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி நான் செவி கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இது மனுஷனால் கூடாத காரியம்தான், ஆனால் தேவனால் கூடும் என்று சொல்லி வேத வசனம் அநேக காரியங்கள் எங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதை விசுவாசித்தவர்களாய் நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுக்காய், குடும்பங்களுக்காய், எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காய், எங்களுடைய பேர குழந்தைகளின் எதிர்காலத்திற்காய் உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி இருக்கிறோம். அப்பா, நீர் எஜமான், நாங்கள் வேலைக்காரர்கள், நாங்கள் வேலைக்காரிகள். நீர் எங்களுக்கு இறங்கி எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய், பிள்ளைகளாய், பேர குழந்தைகளாய் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. பலவீனத்தோடு இருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். அப்பா, ஒரு நம்பிக்கை உண்டு. என் ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். நான் ஜெபிப்பதை கேட்டு கொண்டிருக்கின்றார், என் அருகில் நின்று கொண்டிருக்கிறார் என்று விசுவாசித்தவர்களா இப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே, ஆகாரையை போல, அன்னாளையை போல என் தேவனை எனக்கு இரக்கம் செய்ய மாட்டீரா, என் மீது நீ அன்பு கொள்ள மாட்டீரா, எத்தனை நாட்கள் எத்தனை வருடங்கள் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இந்த நேரத்தில் நீர் இடைப்படுவீராக. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வெறுமையாக போகவே கூடாது. அப்பா, இது உம்முடைய வீடு ஏசப்பா. உம்முடைய வீட்டுக்கு நாங்கள் ஆண்டவர் வேலைக்காரர் மாத்திரமல்ல, பிள்ளைகளாய் வந்திருக்கின்றோம், மகளாய் கூடி வந்திருக்கிறோம், கையை ஏந்தி நிற்கிறோம்.
எங்கள் கையின் நிறையாக உடைய பரிசுத்தமான கரத்தில் இருந்து வரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க ஏசப்பா, நிரப்பி எங்களை அனுப்புங்க ஏசப்பா, நிரப்புங்கப்பா. அப்படி செய்யப்படுவதற்காய் நன்றி நன்றி நன்றி. தகுந்த நாமத்தினாலே எவைகளை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். இப்பொழுது யாரெல்லாம் உடைய நாமத்தை சொல்லி ஜபிக்கின்றார்களோ உடைய பிள்ளைகளுக்கு அதை அருளி செய்வீராக. உடைய பிள்ளைகள் கேட்பதை கொடுப்பீராக. படிக்கின்ற பிள்ளைகள் ஒன்று ஞானத்தை அருளி செய்யும். திருமணத்திற்கு அநேக வாலிபர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். நீ அறிந்திருக்கிறேன் தகப்பனே. நல்ல ஒரு மணமகனை கொடு, நல்ல மணமகளை கொடுங்கப்பா. எங்களுடைய ஆலயத்தில் தொடர்ந்து திருமண ஆராதனை நடக்க வேண்டும். வாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் உதவி செய்யுங்க. அதற்கு பொருளாதார தேவைகள் உண்டு, தேவைகளை சொன்னீங்க. அநேக பிள்ளைகள் சொல்லுவது, ஐயா நாங்கள் வீடு கட்ட விரும்புகின்றோம், தேவனுடைய பொருளாதாரம் இல்லை, வீடு கட்டுவதற்கு திறந்த வாசலை கொடுங்க. வீடு கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேலி ஆண்டவரை சீக்கிரமாக வீடு கட்டி முடிக்க வேண்டிய எல்லாம் பொருளாதார தேவையை சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்யப்படுவதற்கு நன்றி. அநேகர் தேர்வு எழுதி முடித்து விட்டு ஆண்டவரே நான் தூர இடத்திற்கு படிக்க வேண்டும், என்ன படிக்க வேண்டும் தெரியாத ஒரு சூழ்நிலை. தகப்பனே உடைய பிள்ளைகளோடு பேசுங்கப்பா, புரோஜனமுள்ள படிப்பை கொடுங்க. தகப்பனுக்கு தாய்க்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய படிப்பை கொடுங்க தகப்பனே. அநேக பெற்றோர் சொல்ல முடியும், பிள்ளை படிச்சுட்டான், வேலைக்கு பேருவான்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிற, இன்னும் வேலை கிடைக்கல. தகப்பனே அந்த பெற்றோர் கண்ணீரை தொலைங்கப்பா, தொலைச்சி ஒரு நல்ல வேலை வாய்ப்பை பிள்ளைகளுக்கு கொடுங்க. அநேக பிள்ளைகள் பிஸ்னஸ் பார்த்து கொண்டு இருக்காங்க, திருச்சபையில் ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, கடை வச்சிருக்கிறாங்க. நீ அறிந்திருக்கிறேன் அந்த வியாபார ஸ்தலத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஈசாக்கு விதை விதைத்தான், பஞ்ச காலத்தில் தான் 100 மடங்கு ஆசீர்வதித்திறேன். அதே பிள்ளைகள் செய்கிற வியாபாரங்களை ஆசீர்வதியும். அநேக பிள்ளைங்கள் விவசாயம் செய்கிட்டு இருக்கிற விவசாயத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. மீதியான துணிக்கைகளை எடுத்துக்கொள்ள என் தேவநாயகத்தை அறுபுரிய வேண்டும் ஜெபிக்கின்றோம். அப்படி செய்யப்படுவதற்கு நன்றி. அரசாங்கத்தில் பணியாற்றுகிற பிள்ளைகள் உண்டு, தனியார் பணியாற்றுகின்ற பிள்ளைகள், அன்றைய கூலி வேலை செய்கிற பிள்ளைகள் உண்டு. போக்குவரத்தில் பாதுகாப்பை கொடுங்க. மீதியான துணிகளை எடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. நான் கடினப்பட்டு உழைக்கேன், ஆனால் என்ன மீதி வர முடியுங்க, உதவி செய்யுங்க ஏசப்பா, உதவி செய்யுங்க. ஓய்வு பெற்றிருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு, வேலை எல்லாம் ஆண்டவரை முடிச்சு அறிந்திருக்கிறேன். ஓய்வு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கணும், ஜப வாஞ்சை கொடுங்க. நான் ஓய்வு பெற்றுட்டேன், என் பிள்ளைக்கு பேர குழந்தைக்கு ஜபிப்பேன், அதை கற்றுக் கொடுங்கப்பா, கற்றுக் கொடுங்க. தலைமுறை ஆசீர்வதிக்க உடைய சமுதிர ஜபிக்கின்ற தாத்தா பாட்டியாக நீ உருவாக்கி கொடுக்க நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்யப்படுவதற்காய் நன்றி நன்றி. எங்கள் திருச்சபையில் அநேக ஊழியர்கள் உண்டு, குருத்துவ ஊழியம் செய்கிற குடும்பங்கள் உண்டு, குருத்துவ ஊழியம் செய்து ஓய்வு இருக்கிற குடும்பங்கள் உண்டு. நீ அறிந்திருக்கிறேன். IMSல FMல விஸ்வவாணியில் பணியாற்றுகிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஊழியத்தின் பாதிரை வல்லம் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. அப்படி செய்வதற்காய் நன்றி நன்றி தகப்பனே. என்ற பாடல் குழுவிற்க நன்றி. பாடல் குழுவில் ஆசீர்வதிங்க. இசை வாசித்த மகனையும் ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்தி நடத்த சபையுடன் ஆசீர்வதிங்க தகப்பனே. சண்டே ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு, டீச்சர்ஸ் உண்டு, ஆசீர்வதிங்க. அருமையான பெற்றோர் தன் பிள்ளைகளை மனப்பூர்வமாய் பாடல் குழுவில் அனுப்புகிறாங்க, சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, அவங்கள ஆசீர்வதிங்க தகப்பனே. வாலிபரை சங்கத்தை ஆசீர்வதிங்க, பெண்களை சங்கத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் திருச்சபை எழுப்பதற்குள் வருவதற்கு தேவநாயகத்தை அனுகிரகம் செய்யும். அப்படி செய்வதற்காய் நன்றி. அதே போல் இன்று வந்து செய்து கொடுத்த ஐயாவுக்கா நன்றி தகப்பன், அம்மாவுக்கா நன்றி, 2 பிள்ளைகளுக்கா நன்றி, அவருடைய மருமகளுக்காய் பேர குழந்தைகளுக்காக நன்றி தகப்பனே. உள்ளித்தின் பாதையை வல்லம் எடுத்து பயன்படுத்தும், வாகனத்தில் போகுது பாதுகாப்பை கொடு, முன்னெடுக்கிறவே தாங்கட்டும். அன்று இப்பொழுது நேரத்தில் நாங்கள் கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பதாய் எங்கள் தாழ்த்து மீண்டும் எங்கள் கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர குழந்தைகள், நாங்கள் செய்கின்ற பணிகள், அன்று எங்களுடைய சரீர அவயங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கின்றோம். இதை குறைகள் உண்டு அறிந்திருக்கிறேன். எங்களால் குறைகள் நிறுத்தி செய்யவே முடியாது. நீ தொட்டால் சுகம் உண்டு, நீ தொட்டால் ஆசீர்வாதங்கள் உண்டு, நீ வார்த்தை சொன்னால் எங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். அதற்காக எல்லாவற்றையும் உங்களுடைய சிலுவையின் கீழ் நீ உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுடைய பாதத்தின் கீழ் எங்கள் குடும்பம் முழுவதும் அர்ப்பணித்து கடந்து போகிறோம். எங்கள் கூட வாங்க, கவலையே பண்ண முடியும், ஏசப்பட சொல்லிட்டு அவளுக்கு கடந்து போகிறோம்.
தேவனுடைய பிரசன்னத்தை வீடு முழுவதும் நிரப்புங்க. இனிமேல் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் வெற்றி அடைய, ஆசீர்வாதம் அமைய, நீர் என் குடும்பத்தை முன்னின்று வழி நடத்த வேண்டும் என்று இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. சமாதானத்திலே உலகத்திற்கு புறப்பட்டு போங்கள், திடமனதாயிருங்கள், நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள், யாருக்காகிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள், பலவீனரை தாங்குங்கள், துன்பப்படுகளுக்கு உதவி புரியுங்கள், யாவரையும் கனபண்ணுங்கள், பரிசுத்தாவின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்பவர்களாக பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வவல்லமை தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்றென்றைக்கு உங்களுடைய நிலைத்திருக்க கடவது. பின்பவனி கீதமாக நாம் யாவரும் எழுந்தின்று கீதம் 185 பாடுவோம். கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் என்றென்றும் சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடைய பக கடவோம். யாவருக்கும்